அம்மாவுக்கு மறைக்காத. அம்மாவுக்கு மறைச்சான் ஒருத்தன். டேய் கிருஷ்ணா உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, நான் முடிவு செய்யறேன்டா உன்னை காப்பாத்துறேன், வாடா தங்கமே, என் தங்கமே வாடா, போய் குளிச்சுட்டு வாடா. கூப்பிட்டா காந்தாரி துரியோதனனை. வரும்போது கிருஷ்ணன் சொன்னான், என்னடா அம்மனமா பாரு, அம்மா முன்னால அம்மா தான் கூப்பிட்டுச்சு. சி மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா, பொம்பளை இல்ல. பாழையலை மறைச்சிட்டு போய் நின்னா. கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி. வஜ்ரமாக்கினாள் அந்த உடம்பை. இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சு இருந்தது. தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி. தவறு செஞ்சிட்டியே தங்கமே, ஏண்டா பகுதியை மறைச்ச, என் பார்வை படலையடா. கிருஷ்ணன் தாம்மா சொன்னான் மறைச்சிட்டு போன்னு. நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ போறேனோ அவனா நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் இட்டுட்டு போனா காந்தாரி. நீங்க பாருங்க, துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது. அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும். இந்த கதை எதுக்கு நமக்கு? தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது.